ஹாய் வியூயர்ஸ், எப்படி இருக்கீங்க? நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்களா? ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்க்குறீங்களா? ஆக்சுவலி நம்ம எது வரைக்கும் முடிச்சிருக்கோம், போரானில் இன்ட்ரடக்ஷன் பார்ட் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். போரானில் நம்ம என்ன பார்த்தோம்? ஐடென்டிஃபிகேஷன் ஆஸ் வி ஹாவ் ஐடி கார்டு இஸ் இம்பார்ட்டன்ட் டு அஸ். அது நமக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி எலிமெண்ட்டுக்கு அட்டாமிக் நம்பர் ரொம்ப முக்கியம்னு பார்த்தோம். அட்டாமிக் நம்பரை பொறுத்து தான் அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கும். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பொறுத்து தான் அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம இன்னர்ட் பேர் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை படித்தோம். இன்னர்ட் பேர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறது லாஸ்ட் எலக்ட்ரான் மட்டும் ரியாக்ஷனில் ஈடுபடும். அதாவது மீதியெல்லாம் மீதி NS2 NP1 சொல்லும் பொழுது அந்த ஒரு எலக்ட்ரான் மட்டும் ரியாக்ஷனில் ரியாக்ட் பண்ணும். இந்த 2 எலக்ட்ரான்ஸ் பிகாஸ் ஆஃப் த புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் டி ஆர்பிட் F ஆர்பிட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால இந்த வாட் இஸ் தட் நியூக்ளியஸோட கண்ட்ரோல் லாஸ்ட் எலக்ட்ரான் ஆர்பிட்டில் இருக்காது. அதனால் அந்த எலக்ட்ரான் மட்டும்தான் ரியாக்ட் பண்ணும். மீதியெல்லாம் இதோட அட்ராக்டிங் பவரில், இது பாசிட்டிவ் அது நெகட்டிவ், அதனால் அட்ராக்டிங் பவரில் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இன்னர்ட் பேர் எஃபெக்ட் சொல்லும் பொழுது நம்ம அயனைசேஷன் என்தால்பி சொல்லணும். அயனைசேஷன் என்தால்பின்னு சொல்லும் பொழுது எனர்ஜின்னு சொல்லும் பொழுது அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்லும் பொழுது ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்காக என்ன எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுதோ அது அயனைசேஷன் எனர்ஜி. டவுன் த குரூப் அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ். அதே மாதிரி எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டவுன் த குரூப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிக்ரீசஸ். அதாவது இந்த நியூக்ளியஸோட அட்ராக்ஷனால தான் நமக்கு அந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கிற எலக்ட்ரான் ஆக்ட் பண்ணும். இது போரான் இப்போ நமக்கு ரெண்டு ரிங்கு தான் இருக்குது, 2 ஷெல்லு தான் இருக்குது. அதனால் இதோட நியூக்ளியஸ் ஃபோர்ஸ் இந்த லாஸ்ட் ஷெல்லில் அதிகமாக இருக்கும். அதனால் இதுலேருந்து ஒரு எலக்ட்ரானை பிரித்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே இப்போ தாலியம் சொல்லும் பொழுது இங்கேருந்து இங்கே ரொம்ப தள்ளி போயிருக்கு. அதனால் இதுலேருந்து இந்த எலக்ட்ரானை எடுக்கிறது ரொம்ப ஈஸி இல்லையா? ஸோ அதனால் அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ் டவுன் த குரூப். அதே இங்கே அதே மாதிரி எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அட்ராக்ட் கெப்பாசிட்டி டு அட்ராக்ட் அ பேர் ஆஃப் எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் தட் இல்லையா? அப்போ இது சீக்கிரமாக இந்த நியூக்ளியஸ் இதில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால இது ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிடும். அதே இதில் நியூக்ளியஸ் ஃபோர்ஸ் இங்கே லாஸ்ட்டில் இல்லாதனால இதனால் அட்ராக்ட் பண்ண முடியாது, கம்மியாக தான் அட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிக்ரீசஸ் டவுன் த குரூப். இது வரைக்கும் புரிஞ்சுதான். நெக்ஸ்ட்டு இந்த போரானை பற்றி பார்க்கும் பொழுது போரான் இஸ் அ ரேர் எலிமெண்ட். 0.0001% தான் எர்த் க்ரஸ்டில் நமக்கு இது கிடைக்குது. அது எந்த ஃபார்மில் கிடைக்குதுன்னா போரேட்ஸாக கிடைக்குது. போரான் நான் மெட்டல், ஹார்டாக இருக்கும், பிளாக் சாலிடாக இருக்கும். இதுதான் இதோட இமேஜ். ஓகேவா? இட் இஸ் அவைலபிள் இன் த பியூர் ஃபார்ம், இப்படியே கிடச்சிடுது. இதை இம்பார்ட்டண்ட் ஓர்னு பார்க்கும்பொழுது போரக்ஸ் இஸ் இம்பார்ட்டண்ட் ஓர் ஆஃப் போரான். அப்புறம் கெர்னைட் அண்ட் ஆர்த்தோபோரிக் ஆசிட் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் ஓர் ஆஃப் போரக்ஸ், இம்பார்ட்டண்ட் ஓர் ஆஃப் போரான். தென் போரானை பற்றி படிக்கும் பொழுது போரான் கண்ட்ரோல் ராடாக யூஸ் பண்ணோம். அப்புறம் ஹீட் ரெசிஸ்டன்ஸ் கிளாஸ்னால் நம்ம லேபில் யூஸ் பண்ணுற போரோசில் கிளாஸஸ். அதாவது நம்ம ஹீட் பண்ணும்பொழுது அது வெடிச்சிடக்கூடாது இல்லையா? அதனால் ஹீட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும், தெர்மல் ரெசிஸ்டன்ஸ். கண்ட்ரோல் ராடுனா என்ன அர்த்தம் சொன்னால், கண்ட்ரோல் ராட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் நியூக்ளியர் ரியாக்டர் டு கண்ட்ரோல் த ஃபிஷன் ரேட் ஆஃப் யுரேனியம் புளூட்டோனியத்தை கண்ட்ரோல் பண்ணுறோம். ஓகேவா? இந்த கண்ட்ரோல் ராடுன்றது என்னத்துக்குன்னு சொன்னால், நியூக்ளியர் ரியாக்டரில் இந்த ஃபிஷன்னு சொன்னால் இதுவும் மெர்ஜ் ஆகும், கண்ட்ரோல் பண்ணோம். புளூட்டோனியம் யுரேனியத்தெல்லாம் ஃபிஷன் உருகி போகும்போது ரியாக்ட் பண்ணுறதை இது கண்ட்ரோல் பண்ணும். எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும்? போரான், இண்டியம், கேட்மியம் அண்டு சில்வர் ஆர் கேப்பபிள் ஆஃப் அப்சர்பிங் மெனி நியூட்ரான்ஸ். அது அடக்கி வச்சிருக்கோம். ஓகேவா? ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ணாமல் அடக்கி வைக்கும். அது வித்தவுட் ஃபிஷனிங் தெம்செல்ஸ். இது அந்த ரியாக்ஷனில் கலந்துக்காது. ஓகே, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நமக்கு போரான் கண்ட்ரோல் ராடாக உபயோகமாக இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் டு ஹீட் ரெசிஸ்டன்ஸ் கிளாஸ், அதாவது லேபில் ஹீட் பண்ணுற லேப் அப்பாரட்டஸ்க்கு உபயோகமாக இருக்குது. தென் அலுமினியத்தை பொறுத்த வரைக்கும் பேக்கேஜிங் மெட்டீரியல். பேக்கேஜிங் சொல்லும் பொழுது இப்போ
ஃபுட் மெட்டீரியல் எல்லாமே பேக்கேஜ் பண்ணுறதுக்கு நம்ம அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணுறோம். நம்ம கம்பெனிஸ் அதாவது பீவரேஜஸ் காம்ப்ளான் ஆகட்டும், பூஸ்ட் ஆகட்டும், ஹார்லிக்ஸ் ஆகட்டும் அலுமினியம் ஃபாயிலில் தான். ஏன்னு சொன்னால் மாய்ஸ்சரை வந்து உள்ளே விடாமல் தடுக்கும், அதுக்காக. அதே மாதிரி டேப்லெட்ஸ்லாமும் நமக்கு அலுமினியம் ஃபாயிலில் தான் பேக் பண்ணி வருது. அப்புறம் பவர் லைன் சொல்லும் பொழுது எலக்ட்ரிக் ஒயர்ஸில் வந்து நம்ம அலுமினியம் வந்து யூஸ் பண்ணுறோம். தென் லெட்ஸ் கேலியம் வந்து எல்இடி லேம்புக்கு அது உபயோகமாக இருக்குது. தென் செமிகண்டக்டர்ஸில் வந்து கேலியம் உபயோகமாக இருக்குது. இண்டியம் வந்து செமிகண்டக்டர்ஸாக உபயோகமாக இருக்குது. டச் ஸ்க்ரீன் டிவைசஸில் இண்டியம் உபயோகமாக இருக்குது. தாலியம் பாய்சன் டு ரேட்ஸ் அண்டு பாய்சன். ஓகேவா, இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். தென் அலுமினியம் வந்து போரான் ஃபேமிலின்னு சொல்லும்பொழுது அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம் இல்லையா. அலுமினியம் எப்படி கிடைக்குதுன்னு சொன்னால் மோஸ்ட் அபண்டன்ட் மெட்டல், நிறையாவே நமக்கு கிடைக்குது. இட் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த ஓர் பாக்ஸைட்லேருந்து நம்ம பிரித்து எடுக்கிறோம். மீதியெல்லாம் பார்க்கும்பொழுது ட்ரேஸ் அமௌண்ட்ஸ் தான் கிடைக்குது. இந்த மாதிரி 0.001 அந்த மாதிரி தான் கிடைக்கும். பட் தோஸ் ஆர் ஆல் அவைலபிள் இன் த ஃபார்ம் ஆஃப் சல்ஃபைட்ஸாக கிடைக்குது. ஓகேவா, நம்ம இதில் பார்த்தோமா போரானை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து ரெண்டு எலக்ட்ரானிக் ஆர்பிட் தான் இருக்குது. ஸோ நமக்கு வந்து இதில் போரான் வந்து ஸ்மாலர் சைஸு, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஓகேவா, அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்கும், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஓகே, இது வந்து அட்டாமிக் நம்பர் இஸ் 5m 2 and 3. ஃபஸ்ட்டு ஷெல்லில் வந்து 2 எலக்ட்ரான், அவுட்டர் ஷெல்லில் 3 எலக்ட்ரான். நெக்ஸ்ட்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் போரான் சொல்லும் பொழுது போரான் வந்து நான் மெட்டல், அதனால் இது லெஸ் ரியாக்டிவ், கொஞ்சமாக தான் ரியாக்ட் பண்ணும். அதாவது ஹையர் டெம்பரேச்சரில் இது ரியாக்ட் பண்ணும். அப்புறம் இது வந்து எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் மூணு எலக்ட்ரான் இருக்கிறதுனால ஆக்டெட் ரூல் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஆக்டெட் ரூல் சாட்டிஸ்ஃபை பண்ணாதனால என்ன பண்ணணும்னு சொன்னால் அன்யூஷுவல் டைப் ஆஃப் கோவலண்ட் பாண்டு உண்டாக்கி வைக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைபோரேன் அண்டு போரான் ட்ரைஃப்ளோரைடு உண்டாகும். சரியா, டியூ டு த ஸ்மால் சைஸ், ஹை அயனைசேஷன் எனர்ஜி அண்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, கார்பன் அண்ட் ஹைட்ரஜன். தென் ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டல் போரைட்ஸ் சொல்லும்பொழுது அல்காலி மெட்டல்ஸோட மட்டும் இது ரியாக்ட் பண்ணாது. பட் டைரெக்டாக மெட்டலோட ரியாக்ட் பண்ணி நமக்கு அந்த போரான் கிடைக்கும், குரோமியம் போரைடு கிடைக்கும். அதே மாதிரி ரிடக்ஷன் ஆஃப் போரான் ட்ரைஹாலைடுன்னு சொல்லும் பொழுது நமக்கு இது வந்து டங்ஸ்டன் போரைடு கிடைக்கும். ஆன் ரிடக்ஷன் வித் ட்ரைஹாலைடை ரெடியூஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும். தென் formation of hydride does not react readily with the hydrogen, but it forms variety of hydrates called boranes. இந்த simple borane இருந்து, that is B2H6 இருந்து higher boranes நமக்கு கிடைக்கும். Okay, this boron trifluoride with sodium hydride at 450 Kelvin we form diborane and sodium fluoride is separated out. Then formation of boron nitride. போரான் நைட்ரைடு எப்படி கிடைக்கும்னா டைநைட்ரஜனோட ஹீட் பண்ணும் பொழுது அட் ஹையர் டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணும் பொழுது நமக்கு போரான் நைட்ரைடு கிடைக்கும். போரான் ஆக்சைடு வித் ஆக்சிஜன் அட் 900 கெல்வின் போரான் ஆக்சிஜன் கிடைக்குது. அதே மாதிரி ரியாக்ஷன் வித் ஆசிட் அண்ட் ஆல்காலி, ஹேலோ ஆசிடோட ரியாக்ட் பண்ணாது. ஹேலோ ஆசிட்ஸ்னால் கார்பாக்சிலிக் ஆசிட் லைக் ஆசிட்டிக் ஆசிட், அதோட ரியாக்ட் பண்ணாது. பட் ஆக்சிடைசிங் ஆசிட் சச் அஸ் சல்ஃபியூரிக் ஆசிட் அண்ட் நைட்ரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணி நமக்கு போரிக் ஆசிட் உண்டாக்கும். தென் போரான் ரியாக்ட்ஸ் வித் fused sodium hydroxide, reacts with the fused sodium hydroxide ஓட ஹீட் பண்ணும் பொழுது, சோடியம் ஹைட்ராக்சைடோட ஹீட் பண்ணும் பொழுது it forms sodium borate. Then uses of boron capacity to absorb neutron நம்ம பார்த்தோம். So its isotope 10B5 used as a moderator in nuclear reactor. Then amorphous boron சொல்றது brown கலரா இருக்கும். It will be acting as a rocket fuel igniter. crystalline boron சொன்னா black color ஹார்டா இருக்கும் நம்ம பார்த்தோம். Then boron is essential for cell walls of plants and compounds of boron have many applications like eye drops,
antiseptic, washing powder, laundries also it will be using to clean our clothes. Okay, in the manufacture of Pyrex glass na in the laboratories and even cookwares also it can be used. In the kitchens also Pyrex glass can be used. Then borax ன்னு சொல்றது வந்து sodium salt of tetraboric acid. borax ன்றது sodium salt of tetraboric, tetraனா 4, tetraboric acid. இது எப்படி கிடைக்குதுன்னு சொன்னா கோல்மனைட்ன்றது Ca2B6O11. கோல்மனைட்டை வந்து ஹீட் பண்ணும் பொழுது சோடியம் கார்பனேட்டோட ஹீட் பண்ணும் பொழுது நமக்கு போராக்ஸ் கிடைக்கும். Na2B4O7 கிடைக்கும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் போராக்ஸ்ன்னு சொல்லும் பொழுது பேசிக் நேச்சர்னா இட் டிசோசியேட்ஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு. போராக்ஸ் வித் வாட்டர் gives out sodium hydroxide. On heating it forms a transparent borax beads. ஹீட் பண்ணும் பொழுது first it reduces water molecule. Anhydrous forms of borax கிடைக்கும். Then further ஹீட் பண்ணும் பொழுது borax beads கிடைக்கும். And on liberation of boron oxide, then borax reacts with acids. HCl H2SO4 ஓட react பண்ணும்போது boric acid கிடைக்கும். When treated with ammonium chloride it forms a boron nitride. Then uses of borax பார்க்கும்போது borax is used to identify the colored metal ion. Okay, then in the manufacture of opticalனா கண்ணாடி கண்ணுக்கு போடுறோம்ல கண்ணாடி, ஸ்பெக்டாக்கிள்ஸ் கம்பெனியில் உபயோகமாக இருக்குது. இப்போலாம் நம்ம ஃபைப்ரஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபைபர் இது வந்து உடையாது, ஃபைபர் ஸ்பெக்டாக்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்காக. தென் போரோசிலிகேட் கிளாஸ் இஸ் அ தின் டியூரபிள் மைக்ரோவேவ் அண்டு டிஷ் வாஷர். நம்ம பாத்திரம் தேய்க்க யூஸ் பண்ணுற மிஷின்லேயும் அதை போட்டு வாஷ் பண்ணிக்கலாம், மைக்ரோவேவில் வச்சுக்கலாம். தின் டியூரபிள், ரொம்ப லைட் வெயிட்டாக நல்லாயிருக்கும், ஹீட் ரெசிஸ்டன்ஸோட இருக்குது. எது போரோசிலிகேட்ஸ். Then it is also used as a flux lubricant in the metallurgy. மசகுன்னு சொல்கிறோம்ல metallurgy, it also acts as a good preservative. borax மசகு எண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம்ல. Then borax does work as a pest control. பூச்சி மருந்தாகவும் போரக்ஸ் வந்து உபயோகமாக இருக்குது. with the help of boric acid, ingredient வந்து boric acid, effective insecticide particularly against a cockroach. Then boric acid H3BO3 இல்லாட்டி B காமனாக எழுதிட்டு OH3 thrice. ஓகேவா. போரிக் ஆசிட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொன்னால் போரக்ஸ் வித் சல்ஃபியூரிக் ஆசிட் இட் ஃபார்ம்ஸ் boric acid, it is colemanite with sulfuric acid. Here S is missing, it is also sulfuric acid and boric acid is come. Then properties of boric acid on hydrolysis gives absorbs H plus and liberates OH. Actually it absorbs OH minus. Hydroxyl ion form ஆகுது. On formation of hydroxyl ion it forms BOH4 minus. அதனால இது weak monobasic acid. It accepts hydroxyl ion rather donating. இது வந்து கேட்பாங்க, ஒரு கொஸ்டின் வரும், 2 mark question. Why boric acid is considered as a weak monobasic acid அப்படின்னு சொன்னால், ஏன் இது வீக் ஆசிட் அப்படின்னு சப்ஸ்டியூட் நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாக்க, இட் அக்செப்ட்ஸ் ஹைட்ராக்சில் அயான் ரேதர் டொனேட்டிங் அப்படின்னு சொல்லி இந்த ஈக்குவேஷன் எழுதினா 2 marks வரும். தென் இட் ரியாக்ட்ஸ் வித் சோடியம் ஹைட்ராக்சைட் டு ஃபார்ம் சோடியம் மெட்டாபோரேட். மெட்டான்னு சொன்னால் ஒரே ஒரு போரான், சோடியம் மெட்டாபோரேட் அண்டு சோடியம் டெட்ராபோரேட். இது வந்து அதாவது ஒரு சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கும் பொழுது சோடியம் மெட்டாபோரேட்டாக ரியாக்ட் கொடுக்கும் ப்ராடக்ட். அதே 2 moles ஆஃப் நிறைய சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணும்பொழுது சோடியம் டெட்ராபோரேட் நமக்கு கிடைக்கும். டெட்ரானா 4. ஆக்ஷன் ஆஃப் ஹீட் அட் 373 Kelvin மெட்டாபோரிக் ஆசிட் கிடைக்குது. அட் 413 டெட்ராபோரிக் ஆசிட் கிடைக்குது. ஓகே. தென் when heated red heated போரிக் அன்ஹைட்ரைடு நமக்கு கிடைக்குது, B2O3 கிடைக்குது. தென் ஆக்ஷன் ஆஃப் அம்மோனியா நம்மளே சொல்லணும், போரான் நைட்ரைடு கிடைக்குது. தென் போரிக் ஆசிட் வித் எத்தில் ஆல்கஹால் ஃபார்ம்ஸ் எஸ்டர், BOC2H thrice எஸ்டர் கிடைக்குது. ட்ரை ஆல்கைல் போரேட் எஸ்டர் கிடைக்குது. அந்த ட்ரை ஆல்கைல் போரேட் வந்து when react with sodium hydride it forms tetrahydrofuran
coordination compound and the compound வந்து is a powerful reducing agent. புரிஞ்சுதா? next structure of boric acid. structure of boric acid வந்து இது 2 layer structure. boron சுத்தி ஒவ்வொரு 3 இருக்கு, அது ஒவ்வொன்றுலயும் H ஹைட்ரஜன் ஒன்று இருக்கு. then இது வந்து layer structure of boric acid. layer structure of boric acid. then uses of boric acid. uses of boric acid, manufacture of pottery glazes. இப்போ வந்து இந்த போர்சலைன்லாம் வருது இல்லை, ஷைனி அப்பியரன்ஸ், இதெல்லாம் பிகாஸ் ஆஃப் போரிக் ஆசிட். அப்புறம் கிளாஸ் எனாமல்ஸ் அண்ட் பிக்னட்ஸ். இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ ஆன்டிசெப்டிக் அண்ட் அன் ஐ லோஷன். ஐ லோஷனில் இது உபயோகமாக இருக்குது. இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் அஸ் அ ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ். இது வந்து அத்லெட்ஸ் எல்லாம் இந்த காலில் பவுடர் போட்டுக்கலாம் ஃபார் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். இட் இஸ் ஆல்சோ யூஸ்ஃபுல் இன் தட். cut to open wound, நம்ம ரத்தம் கொஞ்சமாக வரும் பொழுது to control that we can use boric powder. then diboron preparation. diboron preparation வந்து action of metal hydride with boron. இது வந்து metal hydride, இது வந்து boron. இது வந்து அயோடின். இது வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ரிப்ரேஷன். ஓகேவா? இது வித் ஸ்மால் குவான்டிட்டிஸ், கொஞ்சமான அமௌண்ட் நமக்கு கிடைக்கணும் பொழுது இண்டஸ்ட்ரியல் ப்ரிப்ரேஷன் வந்து small quantities with sodium borohydrate intake diglyme. okay, that is we get boron, diboron B2H6 and sodium iodide. then on heating, action of metal hydride with the boron. metal hydride na, this is metal hydride with the boron, we get B2H6. here on heating magnesium boride with HCl, we get B4H10. on further reduction it gives diboron. then properties ன்னு பார்க்கும்பொழுது diboron at 388 Kelvin YouTube apparatusல கலெக்ட் பண்ணும்பொழுது நமக்கு B5H11 ஹையர் போரின் கிடைக்கும். அதே மாதிரி 198 to 373 வந்து B4H10 கிடைக்குது. B2H6 டைபோரினை ஹீட் பண்ணும்பொழுது B4H10 கிடைக்குது. அதே மாதிரி சீல்டு டியூப் 373 கெல்வினில் B4H14. அப்புறம் 473 523 கெல்வினில் வந்து B5H9. அப்புறமா 523 கெல்வினில் நமக்கு ஹீட் பண்ணும்பொழுது B5H9, B5H10 on removal of hydrogen. when it is heated with the red hot, we get a boron. actually it is diboron. B2H6 red hot பண்ணும்பொழுது boron கிடைக்குது. okay, diboron it is actually here B should come, B2H6. okay, then action of heat, action of air does not react with the air in the normal condition, but when it is impure it gives boron oxide. okay, it gives out huge amount of energy, huge amount of heat energy. then when it diboron reacts with methyl alcohol, CH3OH methyl alcohol, it forms a trimethyl borate. then hydroboration, diboron reacts with alkene or alkyne. okay, at room temperature it is called hydroboration. is highly used synthetic organic chemistry, especially for anti-Markovnikov role. anti-Markovnikov role in the sense with the lower substituted in the lower carbon, அதுதான் anti-Markovnikov role. அதை உபயோகப்படுத்தி நமக்கு ஆர்கானிக் மேட்டர்ஸ், ஆர்கானிக் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கேன் பி அப்டைன்டு. அது வந்து ஹைட்ரோபோரேஷன். அதாவது அல்கைனோட டைபோரன் ரியாக்ட் பண்ணி காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகிறது வந்து ஹைட்ரோபோரேஷன். ஓகே, நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வித் அயானிக் ஹைட்ரைடு. ரியாக்ட் வித் அயானிக் ஹைட்ரைடு treated with metal hydride, it forms metal borohydride. it is metal hydride. this is diboron with hydride, metal hydride. this is metal borohydride, lithium borohydride, sodium borohydride. then reaction with ammonia, it forms
diborane diamonate. On heating at higher temperature it gives borozole. இது கிடைக்கும் நமக்கு, இந்த மாதிரி ஒரு காம்பவுண்டு கிடைக்கும். அதை ஹையர் டெம்பரேச்சர் க்ளோஸ்டு வெசலில் ஹீட் பண்ணும்பொழுது அது மாதிரி ஒரு காம்பவுண்டு கிடைக்கும், போரோசோல். போரோசோலோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு சொன்னால் பென்சின் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். ஆல்டர்னேட் டபுள் பாண்ட்ஸ், ஆல்டர்னேட் NH அண்ட் ஆல்டர்னேட் BH. அதனால் நம்ம இது என்ன சொல்கிறோம், இன்ஆர்கானிக் பென்சின் சொல்கிறோம். வாட் த ரைட் நோட் ஆன் இன்ஆர்கானிக் பென்சின் அப்படின்னு கேட்கலாம். ரைட் நோட் ஆன் போரோசோல்னு கேட்கலாம், இல்லை ரியாக்ஷன் வித் அமோனியான்னு கேட்கலாம். இதை எழுதினா நமக்கு 2 மார்க்ஸ் 3 மார்க் கொஸ்டின்ஸில் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு போரான் டைபோரின் ஸ்ட்ரக்சர். நம்ம டைபோரின்லாம் வந்து எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ஸ்ட்ரக்சர், எலக்ட்ரான் வந்து கம்மியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை நம்ம பார்த்தது நமக்கு B2H6 C2H6 ஈத்தேன் மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் கார்பனுக்கு வந்து 4 எலக்ட்ரான். ஸோ இட்ஸ் சாட்டிஸ்ஃபை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து 14. இங்கே வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து 12. ஸோ இட் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபையிங் ஆக்டெட் ரூல். பட் ஹவு இட் ஃபார்ம்ஸ் டைபோரேன் அப்படின்னு சொன்னாக்க, டைபோரேன் ஸ்ட்ரக்சர் நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, இது வந்து இங்கே இது வந்து ஆக்சுவலாக போரான் 2 இருக்குது. இது 4 டெர்மினல் ஹைட்ரஜன் ஜாயிண்ட் ஆகிருக்கு. இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோம், 2 கார்பன் 2 எலக்ட்ரான். இது ஒவ்வொன்றும் 2 எலக்ட்ரான், 2 சென்டர் 2 எலக்ட்ரான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எல்லாமே 2 தான். இந்த போரான், இந்த ஹைட்ரஜன் 2 சென்டர் 2 எலக்ட்ரான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் இந்த போரானை பொறுத்த வரைக்கும் 3 சென்டர், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இது வந்து பிரிட்ஜ் ஹைட்ரஜன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், 3 சென்டர் 2 எலக்ட்ரான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே இதுவும் வந்து 3 சென்டர் 2 எலக்ட்ரான். ஓகே, அதாவது போரான் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டில் வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் போரான் இன் கிரவுண்ட் ஸ்டேட் வந்து 2s2 2p1. எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் வந்து இந்த ஒரு எலக்ட்ரான் வந்து இங்கே போயிடும். ஸோ இங்கே வந்து ஒரு s எலக்ட்ரானும் 2 2p எலக்ட்ரானும் இருக்குது. ஆனால் இது வச்சு நமக்கு வந்து காம்பவுண்ட் உண்டாக முடியாது. இந்த வேக்கண்ட் எலக்ட்ரானும் டேக் பார்ட் இந்த பாண்டிங் ஃபார்மேஷன். அதனால தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு பாண்ட் கிடச்சிருக்கு. இது வந்து போரான் வந்து இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே. ஸோ ஈச் போரான் இன் திஸ் இஸ் sp3 ஹைப்ரிடைசேஷன் ஆஃப் போரான் கேட்கும்பொழுது 4 ஹைட்ரஜன் 4 பக்கத்தில் இருக்கிறதுனால இது sp3 ஹைப்ரிடைஸ் தான் 2 போரானுக்குமே. பட் இது எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொன்னால், இது ஆஸ் யூஷுவல் ஷேரிங் தான். ஓகேவா? இட் ஆல்சோ ஷேரிங் 1 எலக்ட்ரான். போரான் அண்ட் ஹைட்ரஜன் மியூச்சுவல் ஷேரிங் தான் இது ரெண்டுமே. பட் இங்கே மட்டும் என்ன ஆகுது, ஹைட்ரஜன் மட்டும் கொடுக்குது, ஒரு எலக்ட்ரானை கொடுக்கும். இதில் ஒரு வேக்கண்ட் எலக்ட்ரான் இருக்குது. ஓகேவா? இந்த போரானுக்கு ஒரு எலக்ட்ரான் இந்த போரானுக்கு ஒரு வேக்கண்ட் எலக்ட்ரான் இருக்குது. இந்த போரானுக்கு இங்கே ஒரு வேக்கண்ட் எலக்ட்ரான் இருக்குது. ஸோ இந்த இது போரான் ஆல்சோ டொனேட்டிங் 1 எலக்ட்ரான், ஹைட்ரஜன் ஆல்சோ கிவிங் 1 எலக்ட்ரான். பட் 2 electrons shared between these 3 elements, 3 atoms. Okay, 2 electrons shared between these 3 atoms. அதான் வந்து 3 center 2 electrons. புரிஞ்சுதா? இது போரான் ஒரு எலக்ட்ரான் கொடுக்கும், ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான் கொடுக்கும். பட் இந்த ஹைட்ரஜன் வந்து எஸ் ஆர்பிட்டல் தானே. இந்த எஸ் ஆர்பிட்டல் எப்படின்னா, இட் கவர்ஸ் போத். இங்கே ஒரு வேக்கண்ட் ஆர்பிட் இருக்கு இல்லையா, வேக்கண்ட் ஆர்பிட் ஆஃப் போரானையும் சேர்த்து இது வந்து பாண்ட் கிரியேட் பண்ணுது. ஸோ அதே மாதிரி இந்த பக்கத்துக்கு இது ஒரு vacant orbit வச்சிருக்கோம். இந்த boron will be sharing 1 electron. This hydrogen also sharing an electron with these 2 electrons, and that vacant orbit also make a bond. ஓகேவா? இந்த ஹைட்ரஜன் வந்து ரெண்டையும் சேர்த்து ஒரு பாண்ட் கிரியேட் பண்ணுது. ஸோ இட் லுக்ஸ் லைக் a banana. It is called a banana bond. This is a special for a diborane structure. They will be asking this. Then formation of boron trifluoride. As diborane, boron trifluoride is also an electron deficient compound. How it obtained in calcium fluoride with sulfuric acid, it gets a boron trifluoride. Okay, we get it, and this is boric acid as forms calcium sulfate and boron trifluoride. And borax heated with soda ash
Okay, soda ash we get carbon dioxide and this is borax and carbon dioxide. Then it is also obtained on treating with a trioxide, boron trioxide with carbon and fluorine also we get boron trifluoride, and with the thermal decomposition of benzene diazonium tetrafluoroborate வந்து ஹீட் பண்ணும்பொழுது நமக்கு போரான் ட்ரைஃப்ளூரைடு கிடைக்குது. போரான் ட்ரைஃப்ளூரைடு வந்து planar geometry, electron deficient compound. It readily accepts a pair of electron, forms covalent compound. இது ரெடியாக அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ போரான் ட்ரைஃப்ளூரைடு வித் இது வந்து நம்ம அக்செப்ட் பண்ணுறதுனால கோஆர்டினேட் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம், இந்த மாதிரி ஆரோ லெஃப்ட் சைடு போடுறோம். தென் ஆன் ஹைட்ராலிசிஸ் this gets converted into fluoroboric acid. Fluoroboric acid H plus BF4 minus. Okay, then BF3 on hydrolysis forms a boric acid and a hydrogen fluoride. Here boric acid forms a BF4 and water molecule. Here boron trifluoride with water forms boric acid and a hydrofluoric acid. Uses of boron trifluoride ni கேட்டாக்க boron trifluoride is used to prepare a fluoroboric acid and it is used as a fluorinating reagent. Till that we'll be stopping this chapter. In next chapter we'll see about the some exceptional case in the boron family. அதை நம்ம பார்த்துட்டு அலுமினியம் பார்த்து இந்த boron family கன்க்ளூட் பண்ணலாம். Till then, bye.